பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறை, மிக முக்கியமான ஆளுமை, அவங்களோட அனுபவம் அப்படின்னு ஒரு அழகிய பயணத்தோடு பேசும் தலைமை பயணிச்சுட்டு இருக்கு. இந்த வாரம் பேசும் தலைமை யாரை சந்திக்க போகிறது? மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் அப்படின்னு மழையை நம் முன்னோர்கள் கொண்டாடி இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு மழை அப்படின்னாலே ஒரு விதமான அச்சம், ஒரு விதமான பயம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், மழை ருத்ர தாண்டவம் நிகழ்த்தி இருக்கிறது. ஒரு பேய் மழை என்று சொல்வார்களே, அதை தமிழகத்துல பல பகுதிகளில் நிகழ்த்தி காட்டி வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. அந்த இடத்துல தான் பேசும் தலைமை இது சார்ந்த துறைக்குள் பயணிக்க விரும்புகிறது. இயற்கை சீற்றங்களை கண்டு அஞ்சிய மனிதன் இதை நாம் வெல்ல முடியாது, ஆனால் இயற்கை சீற்றங்களை அறிந்து கொள்வதன் மூலம் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படின்ற அந்த அனுபவ சேகரம் தான் வானியல் அறிவாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த துறையை சார்ந்த ஒரு ஆளுமையை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். ஏராளமான இயற்கை சீற்றங்களை மிக துல்லியமாக கணித்திருக்கிறார். இவரினுடைய வானியல் அறிவோடு பயணிக்கலாம் பேசும் தலைமையில். அதற்கு முன்பாக அவரை பற்றி ஒரு அழகிய முன்னோட்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. பார்த்த பிறகு பயணிக்கலாம். புயல் ராமச்சந்திரன் என்று பத்திரிகைகளால் அழைக்கப்படும் திரு ராமச்சந்திரன் அவர்கள் பிஎஸ்சி இயற்பியல் படித்தவர். அறிவியல் படித்தாலும் ஜோதிடத்தின் மீது சிறு வயதிலேயே இவருக்கு ஆர்வம் ஏற்பட்டது. புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரத்தை பார்த்தபோது தனிநபர்களது எதிர்காலத்தை கணித்துச் சொல்வதைப் போல எதிர்பாராமல் நடக்கும் இயற்கை சீற்றங்களையும் கணித்துச் சொல்ல முடியுமா என்ற எண்ணம் ஏற்பட்டது. கிரகங்கள், தூரத்து நட்சத்திரங்கள் ஆகியவற்றால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றின குறிப்புகள் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் இருப்பதாகவும், இதனை விஞ்ஞானபூர்வமாக அறிந்து கொண்டு இயற்கை சீற்றங்களை கணிக்க முடியுமா என்ற முயற்சியில் ஈடுபட்டதாகவும் சொல்கின்றார் இந்த புயல் மனிதர். 1988ஆம் ஆண்டு மே மாதம் காந்தலா போர்ட்டில் ஏற்பட்ட புயல் பாதிப்புகளை பற்றி ஜனவரி மாதமே அறிவிக்கின்றார் திரு ராமச்சந்திரன் அவர்கள். 2002ஆம் ஆண்டு இந்தியாவில் பருவமழை போகும் என்றும், செப்டம்பர் 2 to 18 வரை உச்சபட்ச பருவமழை கிடைக்கும் என்றும் இவர் கணித்துச் சொன்னார். இயற்கை பேரிடரை கணிப்பதில், எந்த இடத்தில் நிகழும் என்று சொல்வதில் சிரமம் இருப்பதை ஒப்புக்கொள்ளும் திரு ராமச்சந்திரன் அது குறித்தான ஆராய்ச்சியிலும் தீவிரமாக தற்போது மூழ்கி இருப்பதாக குறிப்பிடுகின்றார். இயற்கை பேரிடர்கள் குறித்தும் வானவியல் மாற்றங்கள் குறித்தும் நமது முன்னோர்களுக்கு மிக பெரும் அறிவு இருந்ததையும், அது இன்றைய நவீன அறிவியலோடு ஒன்றிணைய வேண்டிய அவசியத்தையும் குறிப்பிடும் இந்த வானியல் வழிகாட்டி சமீபத்திய வெள்ளம் குறித்த தனது கணிப்புகள் என்ன என்பது குறித்தும், அடுத்த ஆண்டு தமிழகம் சந்திக்கப் போகும் இயற்கை பேரிடர்கள் என்ன என்பது குறித்தும், இந்தியாவை நெருங்கப் போகும் பூகம்பம், புயல், மழை குறித்தும் முன்னறிவிக்கின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, வானியல் வழிகாட்டி புயல் ராமச்சந்திரன் அப்படின்னு சொன்னா பலருக்கு தெரியும். ஏன்னா நிறைய இயற்கை சீற்றங்களை இவர் கணித்திருக்கிறார். இவரினுடைய வானியல் அறிவோடு நம்ம பயணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல உங்களுடைய அனுபவங்கள், இந்த துறைக்குள் நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சார், நேயர்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு இயற்கை சீற்றங்கள், புயலா இருக்கலாம், வெள்ளமா இருக்கலாம், மழையா இருக்கலாம், கணிச்சிருக்கிறீங்க, அது எந்த அளவுக்கு உங்களுடைய சக்சஸ் ரேட் என்னவா இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. நீங்க உங்களுடைய லைஃப்ல, உங்க அனுபவத்துல எந்தெந்த இயற்கை சீற்றங்களை எல்லாம் ரொம்ப சரியா கணிச்சிருக்கிறீங்க? நான் இப்போ ரிவர்ஸ் ஆர்டர்ல போறேன். இப்போ 2015 ஒரு 3-4 வருஷத்துக்கு போறேன். என்னோட கணிப்பெல்லாம் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த வருடத்துக்கு முன்னாடி கணிப்பு போன வருடம் நவம்பர்லேயே வந்துடும். ஸோ அதில் கொடுத்துருக்கேன். ஏப்ரல் 14 ஆரம்பித்து மே எண்டு வரைக்கும் ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸலன்ட் ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ்னு கொடுத்து எந்தெந்த தேதியில் அதிக மழை இருக்குன்னா கொடுத்துருக்கேன். அது பிரகாரம் இந்தியா ஃபுல்லாக 200% எக்ஸஸ் ரெயின்ஃபால். அடுத்தது மான்சூன் செட்டிங் டேட்டு ஜூன் 4 ஜூன் 6 செட் ஆகுன்னு கொடுத்துருந்தேன். நான் சொன்ன தேதியெல்லாம் குஜராத் அந்த ஏரியாலாம் பெருமழையினால பெரிய வெள்ளங்கள், பாதிப்புகள்லாம் இருந்தது. அண்டு ஜூலை 15 மான்சூன் டெல்லி வரைக்கும் ரீச் ஆகிடுன்னு கொடுத்துருந்தேன். அதுவுமே ரீச் ஆச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டூ ஏர்லி ஃபார் தம். சரி, அது மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு வந்ததில் இந்த வருஷத்தில் இந்த பெருமழையெல்லாம் கணிச்சிருக்கேன். இப்போ தமிழ்நாட்டை பாதித்த புரட்டி போட்ட பெருமழைகள்லாம் அக்டோபர் 31 ஆரம்பித்து நவம்பர் 5 நவம்பர் 7 11 நவம்பர் 13 18. ஆக்சுவலி சார், நான் உங்களுடைய பேசும் தலைமை ஒவ்வொருவரோட ஒரு
வாழ்க்கை வரலாறை படிக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கறது தான். சரி. நிச்சயம் உங்களுடைய கணிப்புகள், வெள்ள சேதாரம், இதை எப்படி கணிக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிஎஸ்சி பிசிக்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க. ஆனா இதுக்குள்ள எப்படி நீங்க வந்தீங்க? இல்லை, எனக்கு வந்து ஆரம்ப காலத்துல வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. அதுக்கு உண்டான ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ் கிடையாது, அதனால் அது சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப முரண்டு பிடிச்சேன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் சேர்க்க முடிஞ்சது. அப்போ வந்து என்னை தேர்த்துறதுக்காக என்னை சுற்றி இருந்த பெரியவர்கள்லாம் வந்து உனக்கு இப்போ 7ஆம் நாட்டம் சனி இப்படி தான் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு என்னை தேர்த்துனாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடத்துக்குள்ளே போனேன். இப்படி என்ன கடுத்துறதுக்குறேங்க. அண்டு என்னை வந்து கடவுள் வந்து அந்த லைனில் போய் இந்த மாதிரி ஆராய்ச்சியில் விழ வைக்கணுன்றதுக்காகவே நான் ஆரம்பத்துலேருந்து படித்த போது எல்லாருக்குமே ஜோசியம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளே வந்து ஒரு கல்யாணத்தில் யாராவது ஜோசியம் தெரியும்னா எனக்கு என்ன சொல்லுங்கன்னு கேட்டுட்டு போவோம். அந்த க்யூரியாசிட்டியில் எனக்கு கேட்டவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல நிறைய பலிதம் இருந்தது. அப்போ எனக்கு பெரிய நம்பிக்கை வந்து இது ஏதோ விஞ்ஞானம் இருக்குது இதில், இது எப்படி இவ்வளோ நம்மளே நம்ம கற்றுக்குடி சொல்கிறதே இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய அதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய முதிய சித்தப்பா அவரும் ஜோதிடர், எனக்கு அவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் இருக்குது இதில் அது பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து பானு மதிமம் அப்படின்ற ஒரு ஃபேஸ் இருக்குது. அந்த பானு மதிமம்னா வந்து பானுன்றது சூரியன். ஸோ நம்மளுக்கும் சூரியனுக்கும் நடுவில், பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் 2 கிரகம் தான் இருக்குது. ஒன்று புதன், ஒன்று சுக்கிரன். ஸோ அந்த புதன் சுக்கிரன் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த், பூமியை மையமாக வைத்து பார்க்கும்போது சூரியனுக்கு 2 பக்கமும், ஒரு பக்கம் புதன் ஒரு பக்கம் சுக்கிரன், அந்த மாதிரி இருந்ததுன்னா மழையின் அளவு குறைவு, மழை இல்லை அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணும். அப்புறம் இன்னொருத்தர் 2 ஒரே பக்கம் இருந்ததுன்னா மழை ஜாஸ்தி அப்படின்னு. அது டூ சிம்பிளாக தெரிஞ்சது. என்னுடைய அதிர்ஷ்டம் வந்து என்னென்னா, இன்ட்ராக்டிவ் ப்ரோக்ராமில் வந்து மெட்ரலாஜிக்கல் சென்டரில் அப்போ வந்து ரமணனுக்கு அவருக்கு தான் முன்னாடி இருந்தார், எஸ்கே சுப்ரமணியம்னு சொல்லி. அவர் வந்து ரேடியோவில் ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காரு. அவரை நான் காண்டாக்ட் பண்ணேன். இந்த மாதிரியா நீங்கள் வந்து ரேடியோவில் சொல்லும்போது எனக்கு இதில் நிறைய பேருக்கு ஆர்வத்தை உண்டாக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னீங்க. நான் வந்து இந்த நம்மளுடைய பாரம்பரிய வேதிக்கு இதில் வந்து இதை ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பழைய டேட்டா இருந்த சௌரியம், என்கிட்ட எஃபிமெரிஸ் இருக்குது, டேட்டா இருந்தால் 2த்தையும் ரிலேட் பண்ண முடியும். நாளைக்கு ஆஃபீஸ் வந்து வாங்கிங்கன்னாரு 1893 1996 வரைக்கும் இருக்கிற சைக்ளோன் டேட்டா கொடுத்தாங்க. இன்னும் தெரிஞ்சுக்கணும் போது தான் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சது. திருக்கணிதம்ன்றது துல்லியமாக கணிக்கப்படுறது, வாக்கியம்ன்றது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். இல்லை சில வாக்கியத்தில் சில வஸ்தியாக இருந்தால் திருக்கணிதத்தில் சில வஸ்தி இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறத திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு நிறைய இன்னும் ஐ எம் கெட்டிங் க்ளோசர், இன்னொரு 3-4% இம்ப்ரூவ் ஆச்சு. பட் ஸ்டில் ஏதோ லேக்கிங்காக இருக்குது அப்படின்னும் போது தான் இன்னொரு திருக்கணித பஞ்சாங்கத்தில் எனக்கு ராகு கேதுவோட டேட்டா கிடச்சிது. ஸோ அதை பற்றி நான் வந்து சயின்டிஃபிக் டேட்டா அது நான் என்னால் ஒரு கிராஃப் போட முடிஞ்சுது. அது கிராஃப் போட்டவுடனே நானே வந்து வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. சார், இதில் நீங்கள் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க. ஆமாம். பஞ்சாங்கத்தை நம்புறீங்களா? பஞ்சாங்கம் உண்மையா? பஞ்சாங்கம் தான் உண்மை. அதாவது நான் ஒரு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால், நம்ம உலகத்தில் எல்லாரும் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறோம், இங்கிலீஷ் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணுறோம். அது வந்து ஒன்லி ஒரு குறிப்பு தான், எந்த விதமான உபயோகமும் கிடையாது. அது பழைய கேலண்டர் போன வருஷத்துக்கு கேலண்டர் கொடுத்தா உங்களுக்கு எதாவது உபயோகப்படுமா? படாது. ஆனால் போன வருஷம் பஞ்சாங்கம் உபயோகப்படும். ஏன்னா பஞ்சாங்கம்ன்றது என்னென்னா, நம்ம மட்டும்தான் உலகத்திலேயே இயற்கையோட யூனிவர்ஸோட ஒட்டி ஒழுகி வாழ்ந்து கொண்டிருக்க வாழப்போகிற சமுதாயம். ஏன்னா பஞ்சாங்கத்தில் வந்து சித்திரை மாதம்னு சொல்கிறது வந்து மேஷ ராசியில் சூரியன் சஞ்சாதிக்கிற காலம். இப்போ இங்கிலீஷ் கேலண்டருக்கும் பஞ்சாங்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? இங்கிலீஷ் கேலண்டரில் பிப்ரவரிக்கு 28 தேதி, 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 29 தேதி, 400 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 30 தேதி. இந்த மாதிரி குளறுபடியெல்லாம் கிடையாது. அந்தந்த வருஷமே நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம். எது சொஃபிசிகேஷன்? அந்தந்த வருஷம் கரெக்ட் பண்ணுறது சொஃபிசிகேஷனா, 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கரெக்ட் பண்ணிக்கிறது சொஃபிசிகேஷனா? இந்த வருடத்திற்கு பஞ்சாங்கம் எப்படி கணிக்கப்பட்டிருக்கு? பஞ்சாங்கத்தினுடைய கணிப்பு இந்த வருஷ வெள்ளத்தெல்லாம் பஞ்சாங்கம் சரியில்லை. அது வந்து அதில் சில குறைபாடுகள் சொல்லலாம். அதிக மழை அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது என்னன்னா, காற்றழுத்த தாழ்வு நிலைன்றது அது வந்து ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. அது நான் தப்பு சொல்லலை. பட் அது எல்லாமே நீங்கள் என்ன யோசனை பண்ணி பண்ணணும்னா, பஞ்சாங்கம் போடுறவனுக்கு அவங்க பரம்பரையாக வர தொழில் வேற என்ன விஞ்ஞான உண்டாக்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும்? இல்லை எந்த இன்ஸ்டியூஷன் சொல்லித்தராங்க? தொழில் ரீதியாக அவங்க சர்வே பண்ணுறதுக்காக பஞ்சாங்கம் போட்டுருக்காங்களே தவிர அவங்க அதில் டீப்பான ஆராய்ச்சியில் போக முடியல. இயற்கை சீற்றத்துக்கும் கிரக நிலைக்கும் சம்பந்தம் இருக்கா? எந்தெந்த கிரகங்கள் வருகிற போது இந்த மாதிரியான, இப்ப புயல்னா எந்த கிரகத்தினுடைய தாக்கம், பூகம்பத்துக்கு எந்த கிரகத்தின், அது மாதிரி எதுவும் இருக்குங்களா? இல்லை, எல்லா பிளானட்ஸுக்கும் வந்து புயலுக்கும் பெருமழைக்கும் காரணங்கள் இருக்கு. அமைப்புன்னு ஒன்று இருக்கு, புரியுதுங்களா? அந்த அமைப்பில் இருக்கும்போது
அதுக்கு உண்டான நிகழ்வுகள் ஏதோ ஒரு கன்ஜங்ஷன்னாலேயோ இல்லைன்னா ஒரு சுப்பீரியர் கன்ஜங்ஷன் இன்ஃபீரியர் கன்ஜங்ஷன் இருக்குது, இல்லைன்னா ஒரு தாக்குதல் இருக்குது, அந்த தாக்குதல் போது நடக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அமாவாசை பௌர்ணமிக்கு காரணங்கள் இருக்குது. நான் வந்து உலக நிகழ்வுகளை வந்து 4 கேட்டகரியில் வரிசைப்படுத்திடலான்னு சொல்லுவேன். அப்படின்னா அஷ்டமி நவமி அது ரெண்டும் ஒன்று, ரெண்டாவது வந்து பௌர்ணமி இல்லைன்னா அமாவாசை 3 பாயிண்ட், 4வது பாயிண்ட் வந்து லூனார் நோடோட இந்த பிளானட்ஸ் வந்து லிங்க் ஆகுது, சூரியன் சந்திரன். இந்த சுப்பீரியர் கன்ஜங்ஷன் இன்ஃபீரியர் கன்ஜங்ஷன் இந்த 4 தான் உலகத்தில் நிகழ்வுகள்னால நடக்குது. இன்றைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா செயற்கைக்கோள் சார்ந்து விண்ணியல் சார்ந்த அறிவு அப்படின்றது கிரகங்களை பற்றி தெரிந்து கொள்வது தான். அதுக்காக அவ்வளவு தூரம் உலக நாடுகளே செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய கணிப்பே, விஞ்ஞான ரீதியான கணிப்பே வந்து பொய்ப்பிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கு. ப்ராபபிலிட்டி ரேஷியோ ரொம்ப குறைவா இருக்கிறப்ப உங்களுடைய கணிப்பு அதை தாண்டி நீங்க எவ்வளவு துல்லியமா கணிக்கிறீங்க, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சமீபத்திய வெள்ளம், அதனுடைய தாக்கம், மழையை பற்றி, புயலை பற்றி, பூகம்பங்களை பற்றி, இயற்கை சீற்றங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான அவசியத்தையும் தேவையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதனாலதான் பேசும் தலைமையை இந்த துறை சார்ந்து நம்ம பயணிக்கணும் அப்படின்னு முடிவு செய்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது, நிறைய அச்சங்கள் இருக்கிறது. அதற்கான தெளிவுகளை பெறலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்து.